இந்த காலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். முதலாவது இஸ்ரவேல் மக்களின் கூக்குரல். இரண்டாவது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை தேவனாகிய கர்த்தர் கண்டார். எதனால இவ்வளோ பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள்? ஏன் இவ்வளோ போராட்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எகிப்தியர்களை விட அதிகமாக பல்கி பெருகினார்கள், ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எல்லா வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். இதை பார்த்த எகிப்தியர்கள் கடும் கோபம் கொண்டு, இவர்கள் நம் நாட்டுக்கு வந்து எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ செழிப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருந்தார்கள். அந்த எகிப்து ராஜாவும் இவர்களுக்கு விரோதமாக 3 யுத்தங்களை நடத்தினார். முதல் யுத்தம், கடுமையான வேலைகளை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார்கள். மிக கடுமையான வேலை, அவர்களால் சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ டார்ச்சர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2வது யுத்தம், ஆண் பிள்ளை பிறந்தா அதை மருந்தூசி போட்டு உடனே சாகடிச்சிடணும்னு சொல்லி 2வது யுத்தத்தை நடத்தினான். 3வது யுத்தம், ஆண் பிள்ளையா இருந்தா நதியில தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி, இப்படி 3 யுத்தங்களை தந்து இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் மக்களை படும் வேதனைக்குள் ஆக்கி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனே, நீர் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க பிரச்சனைகள் உமக்கு தெரியும், நாங்கள் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை கசப்பா இருக்கிறது, எங்களால வாழ முடியல என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இடும் பொழுது அது தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. உடனே தேவன் அவர்களை கண்டார். உடனே அவர்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் எழும்பினார். உடனே மோசையை ஆயத்தப்படுத்துகிறார். என் ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இன்று கண்டேன் என்று சொல்லுகிறார். பலர் உங்களை ஒடுக்குறாங்களா? பலர் உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? பலர் உங்களை ஏமாத்துறாங்களா? உங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? பொய்யான பிரச்சனைகளை கொண்டு வராங்களா? உங்களை ரொம்ப வேதனைக்குள் கொண்டு போறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்க ஒடுக்குதலை தேவனாகிய கர்த்தர் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இன்று தேவன் கண்டிப்பாக உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. எதுக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். இஸ்ரவேல் மக்கள் முதலாவது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். 2வது தேவன் அவர்கள் கண்டார். அதுபோல உங்களையும் தேவன் காண்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக யுத்தம் செய்வார்.